Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். சமீபத்தில் கூட கேள்விப்பட்டோம் உங்களுக்கு மிரட்டல்லாம் இருக்கிறதா? என்னதான் நடக்குது? நீ ஆம்பளைனா மூஞ்சிக்கு நேரம் உட்காந்து பேசு. இல்லை இப்போ நான் ஊடகத்தில் பேசல, நீ ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசு. நீ இன்னாரும் இந்த ஐடென்டிட்டின்னு உட்காந்து பேசு. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதே ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு செயல் தான். எப்படி என்னது சொல்லுங்க, என்னது இப்போ நான் தானே சொன்னது. இல்ல, திருவாரூர்ல எனக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும், அவ்வளவு கதைகள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இது ஒரு விதமான ஒரு பர்சனல் அட்டாக்கா போகுது உள்ள. பேசலன்னு அது அரசியல் கருத்துக்களை எதிர்கொள்ளணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் வாழ்வியல வந்து கோவம்லாம் பேசணும் எல்லாருமே கண்டிக்க தான் செஞ்சோம். சரி, இப்போ நானும் தான் சொல்றேன், நீ இந்த மாதிரி பேச வச்சேன்னா எனக்கு செய்ய தெரியும்ப்பான்னு சொல்றோம். நாங்கள் இன்னும் நான் செய்யலைல, செய்யட்டுமா? கோமணம் கட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லாமல் இருக்காங்க. அதை வந்து சந்தோஷமாக எனக்கு என்னன்னா, மத்திய அரசு என்ன வேணால் செய்யட்டும், ஒரு மத்திய அரசை மாணவ பிள்ளைகளுக்காக திராணியோடு எதிர்ப்பது தான் ஒரு மாநில அரசுடைய வேலை. கரெக்டுங்களா? என் பிள்ளைகளை இப்படி அலங்கோலப்படுத்தக்கூடிய வேலைகளை நான் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். முதலமைச்சர் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கி அவர் தலைமையிலே இங்கே வந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மாணவ பிள்ளைகளை வரிசை நிற்க வச்சு காதில் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? பிட்டைங்க வச்சு கொண்டு போயிடுவாங்களாம். ஏன்டானா ஓட்டை இருக்கான். அப்போ நவதுவாரம் கூட தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் அடிச்சு பார்ப்பியா? காங்கிரஸ் ஆட்சியில் மாணவ பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான சிஸ்டம் கொண்டு வந்தாங்களா? பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்தாங்களா? பவுன்சர்களை அடிக்கக்கூடிய, தாக்குதலை செஞ்சு அவர் சட்டையெல்லாம் கிழிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு பத்திரிகையாளனோட வேலையா? உங்களுக்கான தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கான அறம்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு திட்டமிட்டு பல மீடியாக்கள் திமுகவுடைய கொத்தடிமையாக மாறி போய் இது ஒரு அஜெண்டா பேஸில் எடுத்து ரொம்ப வெல் பிளான்டாக விஜய்க்கு எதிராக விஜய் போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாகுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணி நாளைக்கு அவர் நடைபயணம் போகும்பொழுது இதை விட மோசமான சம்பவம் நடக்கும்ன்றது போல திட்டமிட்டு அரங்கேற்றுவதற்காக செய்யப்படக்கூடிய வேலை இது. வணக்கம், நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ நீட் தேர்வு நேற்று வந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய கெடுபிடிகளை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம். ஏற்கனவே போனாண்டா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆண்டுகளாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து தோடு மூக்குத்தி இது மாதிரிலாம் கழட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் துப்பட்டா போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உள்ளாடெல்லாம் போகும். இந்த வருஷம் அதை விட என்ன கொடுமைனா, அதிகம் ஒரு பட்டன் வந்து ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடாது, தாலிக்குடி முதற்கொண்டு திருமணமான பெண்கள்லாம் வந்து கழட்டி வீட்டெல்லாம் கொடுத்துட்டு போகிற சம்பவங்கள் எல்லாம் வந்து பார்க்குறோம். மத்திய அரசு ஏன் இவ்வளோ கெடிபிடி காட்டுது? கோமணம் கட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லாமல் இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும்னு நினைக்கணும். எனக்கு என்னென்னா, மத்திய அரசு என்ன வேணால் செய்யட்டும், ஒரு மத்திய அரசை மாணவ பிள்ளைகளுக்காக திராணியோடு எதிர்ப்பது தான் ஒரு மாநில அரசுடைய வேலை. கரெக்டுங்களா? என் பிள்ளைகளை இப்படி அலங்கோலப்படுத்தக்கூடிய வேலைகளை நான் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு முதலமைச்சர் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கி அவர் தலைமையிலே இங்கே வந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் எக்ஸாம் எழுதுறதுக்கான தேவையான ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, முதல்ல திமுக அங்கங்கே கூடாரங்களை அமைத்திருக்கணும். எக்ஸாம் சென்டருக்கு வெளியில் பூத் கமிட்டி போடுறீங்களா, ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் ஆளை தூக்கி கொண்டு போய் ஓட்டு வாங்குறீங்களா, அதே போல் ஆசிரியர்களை வைத்து ஒரு கூடாரம் அமைத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் வந்து எதுக்கும் ஒரு எப்பயுமே ஒரு 100 டிஷர்ட்லேருந்து எல்லாமே ட்ரெஸ் வச்சுருக்கணும். சரி, அவங்க சொன்ன கோடில் எல்லாமே ஏதோ தவறுதலாக போட்டு வந்துட்டாங்கன்னா உடனே ஒரு டிஷர்ட்டை கொடுத்து அவங்கள மாற்றுறதுக்கான, அந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்கான ஒரு கூடாரம் மாதிரி செட் பண்ணி, ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயத்தை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா, மூக்குத்திக்குள்ளே என்ன பிட்டு வச்சிருவான்னு கழட்ட சொல்கிறீங்க, தாலிக்குள்ளே என்ன கழிச்சிருவான். சரி, இதை தாண்டி ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னாக்கா, மாணவ பிள்ளைகளை வரிசை நிற்க வச்சு காதில் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? பிட்டைங்க வச்சு கொண்டு போயிடுவாங்களாம். ஏன்டானா ஓட்டை இருக்கான். அப்போ நவதுவாரம் கூட தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் அடித்து பார்ப்பியா? இது எவ்வளோ அந்த பிள்ளைகளை எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு என்ன சாதிக்க போறீங்கன்னு ஒரு விஷயம் புரியல. மாணவ பிள்ளைகளுக்கு இவ்வளோ நெருக்கடி. ஆனால் அதில் கூடுதலாக ஒரு காவலர்கள்லாம் நம்ம பாராட்டு பண்ணணும். மாணவ பிள்ளைகள் சில விஷயங்களை வச்சுட்டு வந்தோன்னா ஒரு காவலர் ஓடோடி போய் உதவி செஞ்ச விஷயம்லாம் இருக்குல்ல. எப்பயுமே நான் அதான் காவலர்களை எப்பயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களாம் ஒபேதி ஆர்டர் தான். இன்னைக்கு தன் பிள்ளை எக்ஸாம் எழுதுவது போல வந்து ஒரு காவலர் உதவி செஞ்சார்ல, அது பாராட்டத்தக்கது. ஆனால் அதை ஏன் முதலமைச்சர் செய்யலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அவருடைய துறை காவல்துறை தானே, அவங்க தானே பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் காவல்துறை அவர் செஞ்ச உதவியை கொண்டு போய் முதலமைச்சருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்க முடியாது. அவர் மனிதாபி அடிப்படையில் அவர் செஞ்சுருக்கிறாருங்க. நீங்கள் முதலமைச்சர் இந்த கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையாவது கொடுத்தீங்களா? செந்தில் பாலாஜிக்கு தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதுன்னு கொடுத்தீங்கல்ல. அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. என்னன்னு சார், நீட் தேர்வுங்கிற பேரில் அங்கே இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய மனநிலையே ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கடும் கண்டனம் பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் என்ன செஞ்சாரு அதுதான் பார்ப்பாங்க. மாசு சொல்றதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசினாலே ஒரு அரசு பேசினா தானே அர்த்தம். அதெல்லாம் மோடி கன்சிடர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா?
யார் பேசினா யார் வந்து இம்பாக்ட் ஆகணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தானே சொன்னீங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும், நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா ஸ்டேட்டில், அப்புறம் அனிதா ஃபோட்டோ வச்சுட்டு எதுக்கு அழுகிற மாதிரி சீனை போடுறீங்க? நீங்கள் தானே பேசியிருக்கணும், நீங்கள் தானே கடனை கொள்ள பதிவு பண்ணிருக்கணும், நீங்கள் தானே முன்னெச்சரிக்கையாக வந்து சாமியானா போட்டு கட்டத்தில் அங்கே ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு ஆசிரியர் எல்லாத்தையும் உட்கார வச்சு தேவையான எல்லாமே செஞ்சுருக்கணும். செய்ய தவறு இருக்கணும் போது உள்ளபடி வருத்தம். ஆனால் இந்த நிலை கூடிய சீக்கிரம் மாறும். ரொம்ப காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் தேர்வால தானே இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு பல உயிர்களை காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சா? யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா? நீங்க இப்படி மேம்போக்க ஒரு போர்வையில பொத்திட்டு போறீங்கல்ல, அதை விட்டுட்டு காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தானே, அப்ப அது காங்கிரஸ் அரசு தானே. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நீட் கொண்டு வந்து நீட் மாணவர்கள் எழுதினாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அப்போதைக்கு பில்ல வந்து பாஸ் பண்றீங்க உள்ள வந்து. மன்மோகன் கொண்டு வந்து பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணது யாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன், ஆமாம் காங்கிரஸ் ஆட்சியில் மாணவ பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான சிஸ்டம் கொண்டு வந்தாங்களா? பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்தாங்களா? அந்த நேரத்தில் திமுக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அதிமுக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், 2 இது நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி பொய்யான வாக்குறுதிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி சரி காங்கிரஸ் கொண்டு வந்துடுச்சு, நீங்கள் உங்களுடைய இதுபடி வச்சுங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு பில் வந்து அந்த மாதிரி கொண்டு வரலான்னாங்க. பட் அவங்க என்ன மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வரணும், மூக்க கட்டணும் தோட கட்டணும்லாம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், நான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருப்பேன், அதுக்குள்ளே நீ வந்து 52 இடத்துல மாற்றுவேன், புரியுதுங்களா? இப்போ வந்து வக்ஃப் போர்டு சொத்து விவகாரம் குறித்து இப்போ மாற்றிருக்காங்களா, 44 இடத்துல திருத்தம் பண்ணியிருக்காங்களா? அதுபோல் வந்து நான் என்ன மாதிரி கொடுக்கணும்னு நினச்சனோ அதை பில் அது எல்லாத்தையும் அப்படி கொலாப்ஸ் பண்ணி நீ எதையோ ஒன்று கன்றாவியை கொடுத்துட்டு காங்கிரஸ் மீது பழி போடுறது தான் பிஜேபியோட வேலையாக இருக்கணும் பொழுது இதை எப்படி நம்ம காங்கிரஸ் சொல்ல முடியும்? இங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு வந்து தைரியம் கிடையாது சார், அவ்வளோதான். மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களிடம் ரொம்ப மோசமான ஒரு விதமாக நடந்து கொண்ட பவுன்சர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன காரணமா பத்திரிகையாளர் தரப்பு சொல்லப்படுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு கேமராவை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு இவங்க வந்து எல்லாமே தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற இதில் வந்து தொடர்ந்து இது பண்றாங்க. ஏன் இவ்வளவு கெடுபிடிகளை வந்து பவுன்சர்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மேல வந்து காட்டும்? ரிப்போர்ட்டர் அடிச்சது பத்திரிகையாளரா பவுன்சரா சொல்லுங்க? ரிப்போர்ட்டரை தாக்கியது பவுன்சரா பத்திரிகையாளர்களா? இப்போ இப்படி வராங்க பாருங்க, பவுன்சரை தாக்கியது ரிப்போர்ட்டரா இல்லையா? அதான் உண்மை. பவுன்சர்களை அடிக்கக்கூடிய தாக்குதலை செஞ்சு அவர் சட்டையெல்லாம் கிழிக்கக்கூடிய வேலையை செய்வது பத்திரிகையாளனோட வேலையா? உங்களுக்கான தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கான அறம்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு திட்டமிட்டு பல மீடியாக்கள் திமுகவுடைய கொத்தடிமையாக மாறி போய் இது ஒரு அஜெண்டா பேஸில் எடுத்து ரொம்ப வெல் பிளான்டாக விஜய்க்கு எதிராக விஜய் போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாகுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணி நாளைக்கு அவர் நடைபயணம் போகும்பொழுது இதை விட மோசமான சம்பவங்கள் நடக்கும்ன்றது போல் திட்டமிட்டு அரங்கேற்றுவதற்காக செய்யப்படக்கூடிய வேலை இது. புரிஞ்சுங்களா? நம்பர் 1 நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதாவோ கலைஞரோ ஸ்டாலினோ இப்படி போகிறார் சார், இப்படி போய் தள்ளி ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய எடப்பாடி கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களை நீ அடிச்சிருவியா? பத்திரிகையாளர் அடிச்சிருவியா? நீ உதயநிதி கூட இருக்கக்கூடிய நபரை பத்திரிகையாளர் போய் அடிச்சிருவியா? நீ அப்போது ரொம்ப வெல் பிளான்டாக விஜய்க்கு எதிராக நீங்கள் ஒரு வேலையை அரங்கேற்றம் செய்து அதன் மூலமாக விஜய் போகக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தள்ளுமுள் இருப்பது போல் வந்து ஒரு காட்சியை திட்டமிட்டு உருவாக்குறீங்க. ஏன்னா இந்த கோமணன்னு ஒரு கோமணத்தை வச்சு கேவலமாக பேச வச்ச ஆட்கள் தான் நீங்கள். இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அன்றைக்கி எவனுமே போக மாட்டீங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு ஏன் சொல்லலை? இந்த விஷயத்தில் டிவிக்கு எதிர் தாக்குதல் செஞ்ச பல நபர்கள் வந்து கோவணனை கண்டிச்சிருந்தாங்க. ஆனால் ஊடகவியலாளர்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து கண்டனம் தெரிவிச்சிங்கன்னா ஊடகம் 4வது தூண் சார். தப்புனா தப்பு, சரினா சரின்னு சொல்லணும், அதான் உங்களுடைய வேலை. ஒரு நபருக்கு முட்டு கொடுக்குற வேலை கிடையாது. இப்படி ஒரு வேலை செய்வது என்பது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நாளைக்கு சரி நான் கேட்குறேன், இதே விஜய் கூட ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அவங்க தள்ளுறாங்க, ஒய்பிரிவு இந்த மாதிரி செஞ்சிருவியா? நீ தொற்றுவியா? அடிச்சிருவியா? அப்போ நீ எவ்வளோ வெல் பிளான்டாக ஒய்பிரிவு இப்போ வரலன்னு தெரிஞ்சுட்டு ஒரு வேலை செஞ்சுருக்கேன். ஒய்பிரிவு வரும்போது தைரியமாக போய் தொடு பார்ப்போம். நீங்கள் விஜய்க்கு எதிராக திமுகவும் சரி இல்லை எந்த கட்சியோ பிஜேபியும் சரி திட்டமிட்டு ஒரு வேலையை அரங்கேற்றம் செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் விஜயை தொட அவருடைய வளர்ச்சி மேலே போகுமே தவிர கீழே வராது. தொட அது நேஷனல் நியூஸ்லேருந்து இன்டர்நேஷனல் நியூஸாக மாறுமே தவிர அதை நீர்த்து போகாது. இன்டர்நேஷனல் நியூஸா? எஸ், இஃப்தார் நிகழ்ச்சி இன்டர்நேஷனல் நியூஸாக மாறிச்சு சார். அரபு நாடுகளில் எல்லா ஊடகத்துலேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதிங்க, இன்டர்நேஷனல் நியூஸ் அவரால் மாற்ற முடியும் தெரியுமா? பாருங்கள் வருங்காலத்தில் என்னென்ன செய்ய போகிறான்னு பாருங்கள், அன்றைக்கி தெரியும் இவங்க எல்லாத்துக்கும். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உள்ள செய்தி சேகரிக்க தான் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க செய்தி சேகரிச்சுட்டு போயிட்டு விட்டோம்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஸோ அது விட்டுட்டு ஏன் பவுன்சர்கள் வந்து ரொம்ப அதிக கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறாங்க? செய்தி சேகரிப்பதுன்றதுக்கு நீங்கள் போனாக்கா செய்தி சேகரிக்க வாருங்கள் ரிப்போர்ட்டருக்கு எந்த ஒரு அழைப்பும் விடப்படலை டிவிக்கு சைட்லேருந்து. நீங்களாக போய் ஒரு விஷயத்த வந்து அணுகிறீங்க, புரியுதுங்களா? அவங்க அதை சந்திக்க விரும்பலைன்னு இருக்காங்களோ இல்லை என்ன நிகழ்வு நடந்திருக்கோன்றதை நீங்கள் வந்து விசாரிக்கணுமே தவிர நீங்கள் அவர்கள் பவுன்சர்கள் தடுத்தாக்கா நீங்கள் அதை குறித்து விஜயிடமே சொல்லியிருக்கலாம், கரெக்டுங்களா? இல்லை நீ அதை செய்தியாக போட்டு போயிருக்கலாம். நீ எப்படி கை வைப்ப? உனக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க, புரியுதுங்களா?
எந்தெந்த மீடியாவை சார்ந்த நபர்கள் திமுகவுடைய கொத்தடிமையிலாக இருந்தீங்க, அவன் வச்ச விருந்தில் போய் சாப்பிட்ருக்கீங்க, எல்லா புகைப்படமும் எல்லா காணொலியும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க, வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்கள்ட்ட இருந்து? ஆட்சியும் காட்சியும் மாறும் சார். அன்னைக்கு இதே ஊடகம் வந்து விஜய்க்காக நீங்கள் நிற்பீங்க, அவர் ப்ரெஸ் மீட்காக நிற்பீங்க. இதே கோவணன் வந்து அன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆறான்றது நீங்கள் பாருங்கள். விஜய் வந்து மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் அது ஒரு 1.5 நிமிஷம் தான் வந்து பேசியிருந்தாரு. கேள்வி கேட்க ரிப்போர்ட்டர்கள் ரெடி ஆகும்போது டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஏன் ரொம்ப ஷார்ட்டாக முடியும்? அதுக்கு பேசாமல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாமே. ஒரு 1 மணி நேரம் ரிப்போர்ட் சந்திக்கலாமா செய்தியாளரை? சொல்லுங்கள், ஏன் ஷார்ட்டாக முடிக்கணும், ஏன் லாங்காக முடிக்கணும்? இல்லை, நான் என்ன விஷயத்தை கன்வே பண்ண நினச்சேன்னா கன்வே பண்ணிட்டேன், அவ்வளோதான், கிளம்பி போயிட்டேன். முதலமைச்சர் அப்போ தானே செஞ்சுருக்காரு இப்போ வரைக்கும். நீங்கள் நிறைய பிரச்சனை கொடுத்து, மக்கள் பிரச்சனை கொடுத்து, பெண் பிள்ளைகள் பாலியல் அத்துமீறல் கொடுத்து, அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்து நீங்கள் தகவல் கேள்வி கேளுங்க சார். இப்போ சகாயம் ஐஏஎஸ் தன் உயிருக்கு பாதுகாப்புலன்னு சொல்லியிருக்காரா? கேள்வி கேளுங்க. ஏன் சார் நீங்கள் வந்து போலீஸ் வாபஸ் வாங்கினீங்க? நீங்கள் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, கேள்வி எழுப்பியிருக்கு. எதற்காக அவர் கொடுத்த பாதுகாப்பை நீங்கள் வாபஸ் பெற்றீர்கள்? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை நபர்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்புலன்னு சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் இருக்கட்டும், இன்னொரு நபராக இருக்கட்டும், ஸ்டாலினுக்கு பிஎஸ்ஓ இருந்த நபரே கொல்லப்பட்டிருக்காருன்னும் பொழுது, அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு எங்கள் கேள்வி கேளுங்க, சொல்லுங்கள் பார்ப்போம் திமுகவை. சார் நீங்கள் எவ்வளோ நேரம் சந்திக்கணும், என்ன சொல்லணுன்றது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் முடிவு பண்ணணும் சார். விஜய்னு இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் தான் இதை தான் பேச நினைக்காத மாதிரி தான் பேச முடியும். நீங்கள் உங்களுடைய டிஆர்பிக்காக கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் உட்காந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடையாது. அப்போ இனிமேல் ப்ரெஸ் மீட்லாம் 2 நிமிஷத்துக்குள்ளே தான் ஷார்ட்டாக முடிக்க போகிறாரா? இல்லை சார், நீங்கள் அதை தான் சொன்னல. இப்போ இந்த கேள்வியை திமுக கேட்டிங்களான்னு நான் கேட்டேன். கேட்போமா? சரி, நீங்கள் விஜய்ட்டு இந்த கேள்வி கேளுங்க சார். குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி குறித்து என்ன நினைக்கிறீங்க? இதே கேள்வியை முதலமைச்சர்ட்டையும் கேளுங்க, துணை முதலமைச்சர்ட்டையும் கேளுங்க, இதே விஷயத்தை எடப்பாடிட்டையும் கேளுங்க, 3 பேர்ட்டையும் கேளுங்க சார். உங்கள் ஆட்சியில் வந்து ஏர் ஷோன்னு நடத்துனீங்க சார். தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆகி 5 பேர் இறந்து போனான். இந்த பக்கம் உங்களை நம்பி தண்ணி குடித்தவன் பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை தண்ணி கலந்து செத்து போனான். ரெண்டையும் புரிச்சிட்டிங்களா? கள்ள சாராயம் குடிச்சும் சாகிறான், நல்ல சாராயம் குடிச்சும் சாகிறான். டாஸ்மார்க்கில் வந்து சைனட் கலந்துருக்குன்னு சொல்லப்படுதுன்னும் பொழுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எதிர்வினை ஆட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த ஆட்சியில் அதை பற்றிலாம் யாருமே கேள்வி கேட்டு அதை பற்றிலாம் பேசவே மாட்டீங்க. எல்லா பத்திரிகைகளும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர்கள், முதலமைச்சர் சார் எல்லாரும் கேள்வி எழுதி கொடுத்து கேட்க சொல்லிங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஒரு அமைச்சர்லாம் கேள்வி இந்த கேள்வி தான் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி திமுக அமைச்சர் சொல்லி தான் கேட்க சொன்னார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்கள் நேற்று விவாதங்களில் வந்து ஆன்டி டிஎம்சி பற்றி பேசும்பொழுது சூர்யா வெற்றிகொண்டான் நினைக்கிறேன், அப்படி சூர்யா வெற்றிகொண்டானுடைய மகன் நினைக்கிறேன், வெற்றிகொண்டான் நினைக்கிறேன், வெற்றிகொண்டான் மகன் சூர்யா வெற்றிகொண்டான் என்ன பேசினார் பார்த்தீங்களா? ஆன்டிலாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம், எங்கள் ஆட்சியில் கரெக்டாக தான் இருக்குன்றாரு. ஹரி வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க சார்னு சொன்னார் அந்த நெறியாளர். புரிஞ்சோம்? இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த நொடி வச்சுக்கு பேச வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த இப்போ லியோனி இறக்கி விட்டு பேச வர்றீங்க, கோவணனை இறக்கி விட்டு பேச வர்றீங்க. லியோனி பேசுனது கேட்டிங்கல்ல? என்ன சார் சொல்கிறாரு? கொள்கை பரப்பு செயலாளர், டிவிகேவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் கோயம்புத்தூர் நடந்த மாநாட்டில் டிவிகேன்னு சொல்லுங்கன்னு எல்லா தொண்டர்களும் டிவிகேன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு வந்து டிவிகேன்னு கேட்குது. 2027 நீங்கள் டிவிகே தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு கூட தான் டிஎம்கேன்னு சொல்லும் பொழுது டிஎம்கேன்னு கேட்குது. பாம்பரம் ஒரு டீயை கூட சாப்பிட விடாமல் அதையும் ஆட்டையை போட்டு திருட்டுத்தனம் பண்ணி குடிக்கக்கூடிய ஆள் தாண்டா திமுகன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்லுவீங்க? இந்த திருடல்லன்னு சொல்லுவியா? உன் வரலாறு எடுத்து பேசட்டுமா? நாகரிகமான முறையில் அரசியல் ரீதியாக விமர்சனிக்க முடியும் தவிர தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது, கோவலனை வச்சு பாட்டு எழுத வைக்கிறது. ஏண்டா எங்களுக்கே பாட்டா? எங்கள்கிட்ட ரைட்டர் இல்லையா, சிங்கர் இல்லையா, கம்போஸ் பண்ண மியூசிக் டேரக்டர் இல்லையா? சார் 5 நிமிஷம் எனக்கெல்லாம் மற்ற தெரியுங்களா? ஒரு லிரிக்கு தேவையான ஒரு தாளமோ தத்தகாரம் கொடுத்துன்னு வச்சுங்க, 1/2 மணி நேரத்தில் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் தொடக்கூடாது. நானும் எழுதுவேன். அப்புறம் இப்போ விஜய்க்காக பாட்டு எழுத போகிறாரா? எழுதுவேன். ஆத்தங்கர ஓரத்தில் அந்தி சாயும் வேலையில் ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே போனா மச்சானே தன்னானேன்ட்டு. எந்த மச்சான் தெரியுமா உங்களுக்கு? கரவேட்டி கட்டும் முன்னே கரையோடு வந்தானே தன்னானேன்னு எழுதி கொடுத்துருவேன். திருவாரூரில் இருக்கக்கூடிய வரலாறு அது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் திருவாரூரில் கலைஞர் வாழ்ந்த இடம், கலைஞருடைய சகோதரிகள் 2 பேர் வாழ்ந்த நபர்கள், அவங்களோட இருந்த பல நபர்களோடு எனக்கு தொடர்பு இருக்குது நேரடியாக. அவங்க அவ்வளோ வரலாறு கதைகள் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் போகக்கூடாதுன்னு நான் போகலை. நீங்கள் தொட்டில் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறதே ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு செயல் தான். எப்படி? என்னது சொல்லுங்கள், என்னது? இப்போ நான் தானே சொன்னது. இல்லை, திருவாரூரில் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும், அவ்வளோ கதைகள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இது ஒரு விதமான ஒரு பர்சனல் அட்டாக்காக போகுது. சார் பேசலைன்னு சொல்லாது. அரசியல் கருத்துக்களை எதிர்கொள்ளணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் வாழ்வியலில் வந்து கோவம்லாம் பேசணும் எல்லாருமே கண்டிக்க தான் செஞ்சோம். சரி, இப்போ நானும் தான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி பேச வச்சேன்னா எனக்கு செய்ய தெரியும்ப்பான்னு சொல்கிறோம் நாங்கள். இன்னும் நான் செய்யலைல, செய்யட்டுமா?
எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வரலாறு தெரியுதோ இல்லை, எங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுட்டு எல்லாத்துடைய கதைகள் தெரிஞ்சு தான் நாங்கள் அரசியலுக்குள்ளே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எழுதுனோம்னா நல்லா இருக்காது, புரியுதுங்களா? ஸோ தனிப்பட்ட தாக்குதல் விஜய் மீது செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லாட்டி 10 நிமிஷம் ஆகாது, 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்து பாட வச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்குங்க. இது மிரட்டலா? பதிலுக்கு பதில் தான் அரசியல். நீ செஞ்சால் நாங்களும் செய்வோம், நீ நாகரிகமாவா நாங்கள் நாகரிகமாக வரோம், தர்க்க ரீதியாவா. இப்போ விரைவில் காங்கிரஸ் இப்ராஹிம் அவர்கள் டிவிகேவில் ஐக்கியமாக வர நீ எப்படி வேணால் பேசிக்கங்க சார், எப்படி வேணால் பேசிக்கங்க. நான் விஜய்க்கு எதிராக பேசுனதில்லை, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சமீபத்தில் கூட கேள்விப்பட்டோம் உங்களுக்கு மிரட்டல்லாம் இருக்கிறதா, என்னதான் நடக்குது? விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சன்றதுக்காக மிரட்டலை தாண்டி கொலை மிரட்டல்கள். அது இப்போ நம்ம நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்கு, பேசுறதை நிப்பாட்டி இல்லாட்டி மூச்சை நிறுத்திடுவோன்னு. எப்படி? வாட்ஸ்அப்லையா? ட்விட்டரில். ஓ, இப்போ வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன், புரியுதுங்களா? நீ பேசுறதை நிப்பாட்டிக்க இல்லாட்டி மூச்சை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல்கள் வந்து கொண்டு இருக்குனாக்கா, இன்னொரு நான் கமெண்ட் பொதுவாக படிக்கிறது இல்லை, இன்னொரு நபரும் சொன்னாங்க, ஒருத்தன் என் அட்ரஸ்லாம் கேட்டானா, உன் அட்ரஸ் சொல்கிறா, டேய் நாங்கள் யாருன்னு காட்டுறோம்னான்ட்டு. என் அட்ரஸ் தெரிஞ்சு நான் பொண்ணடா கொடுக்க போகிறேன், அப்படியே நீ பொண்ணு கொடுத்தாலும் உன் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா இல்லை எனக்கு ஐடியா, புரியுதுங்களா? இந்த மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நீ ஆம்பளைனா மூஞ்சிக்கு நேரம் உட்காந்து பேசு. இல்லை இப்போ நான் ஊடகத்தில் பேசுகிறேன், நீயும் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசு, நீ இன்னாரும் இந்த ஐடென்டிட்டின்னு உட்காந்து பேசு. இப்போ உங்களுக்கு வலிக்குது, அதாவது ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க, ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்கணும், இதெல்லாம் என்ன பேச்சு? சரி, கலைஞர் ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இதெல்லாம். கலைஞர் சொன்னப்போ யாருமே அதை சொல்லல, அந்த வரலாறு பேசிட்டு சொல்லுங்க சார், சொல்லுங்க. அன்பார்லிமெண்ட் வேர்டு என்ன சொன்னே சொல்றீங்கல்ல, நாடாவை எழுத்து பாவடை தூக்கினாலும் தாண்டி அவர் பர்சனல் லைஃப் குறித்து அவரே சொன்னதாக இருக்கட்டும், அதை குறித்து கண்ணதாசன் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்குது சார். நான் அதை பற்றி நான் பேசினேன்னா, நான் சொல்கிறது என்னன்னாக்கா, நீ சரியான ஆண்மகனாக நான் ஊடகத்தில் உட்காந்து இன்னார்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறேன்ல, அந்த உன்னுடைய முகத்தை காமிச்சு உன்னோட ஐடென்டிட்டியோட உட்காரு, வா பேசலாம். எங்கேயோ உட்காந்துட்டு தூக்கிடுவேன் கொன்றுவேன்னு சொல்லி நீ மிரட்டுறது, ஆள் அனுப்புறது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கு ஒரு அரசியலுக்குள்ளே. நீ இந்த மாதிரிலாம் சீன்லாம் போட்டிங்கனாக்கா வேஸ்ட். இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆள் இப்ராஹிம் இல்லை அப்படிங்கிறீங்க சார். எல்லா விதமான அரசியல் பின்புலமும் சரி, எல்லா விதமான சாதிய பின்புலமும் எல்லாத்துக்குமே இருக்கும், புரியுதுங்களா? எல்லா ரீதியான தனிப்பட்ட பின்புலம்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? நான் நேர்மையான ஒரு விஷயத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே தவறு நடக்குது, இந்த தவறை திருத்திங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ திமுக அந்த தவறை திருத்திக்கிட்டா நான் திமுக போய் திட்ட போகிறது கிடையாது. இந்த தவறு அதிமுக செஞ்சால் அதிமுக சொல்ல தான் போகிறேன், பிஜேபி செஞ்சால் பிஜேபி சொல்ல தான் போகிறேன். நான் தவறுகளை தான் சுட்டி காட்டுறேன். விஜய் ஏன்டா தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்க தான் கேட்குறேன். அதுக்காக நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் என் மூச்சை நிறுத்திடுவேன்னாக்கா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சேட்டை தானே. இப்போ இதெல்லாம் நம்ம அதான் சொல்லல, சரியான ஆண்மகனா ஊடகத்துக்கு முன்னாடி உட்காந்து பேச, அப்புறம் பேசிக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கூட மிக்க நன்றி சார். நன்றி.